ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு சந்திர மேக்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்க ஆர்ஆர்பி குரூப் டி 2025 பிஏக்யூஸில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த டாபிக்ஸ் வந்து இதுக்கப்புறம் வரப்போகுது. அதாவது அட்வான்ஸ் மேக்ஸ் டாபிக்ஸ் நம்ம வரப்போகுது. அட்வான்ஸ் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். நான் அந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக சொல்லிடுறேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இந்த மென்சுரேஷன் டாபிக் வந்து ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2லேருந்து 3 கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓகேவா, 2லேருந்து 3 கேள்வி ஒரு ஷிஃப்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் 2 கேள்வி இருக்கும், இல்லை 3 கேள்வி இருக்கும். இதுதான் அந்த மென்சுரேஷன் டாப்பிக்கோட வெயிட்டேஜ். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றது இந்த டாபிக் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களா, இந்த கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ரைட், இந்த டாப்பிக்கோட டஃப்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த டாபிக் வந்து நம்ம ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இந்த டாப்பிக்கோட ஃபார்முலாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் இருக்கும். அதை நீங்கள் ஒரு வாட்டி எடுத்துக்கங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு பேசிக்கான ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும். இப்போ டிஎஸ்ஏ, சிஎஸ்ஏ, வால்யூம், இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நம்ம வந்து பேசிக்ஸ் அடிப்படைகள் தெரிஞ்சாச்சே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வரணும் அப்படிலாம் எதுவுமே தெரியல. ஒரு பேசிக்கான ஃபார்முலா, இப்போ கோனுடைய சிஎஸ்ஏ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். நம்ம அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி டாபிக் தான் அது. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்காக வந்து ஷார்ட் கட்ஸ்லாம் எப்படி அப்படியே அப்ளை பண்ணுறது. ஓகேவா, சில கொஷினுக்குலாம் நம்ம ஃபார்முலாவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு பார்த்தோம்னா இதுதான் ஆன்சர். ஓகேவா, பார்த்தோம்னா இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரப்போகிற மென்சுரேஷனுடைய வீடியோ, அடுத்து வரப்போகிற ஜியாமெட்ரி வீடியோ எல்லாத்தையும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா, போன வாட்டி எங்களால் வந்து அதுக்கும் நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போன வாட்டி வந்து யூஜி ஆர்ஆர்பி என்டிபிசி சீரீஸ் போட்டிருந்தோம் இல்லையா, சூப்பர் 30 சீரீஸ். அதுலேயுமே அவங்க அட்வான்ஸ் மேக்ஸ் கொண்டு வர முயற்சி பண்ணோம். ஸோ கடைசி நேரத்தில் வந்து எக்ஸாம் டேட் வந்து மாறிடுச்சு அப்படின்றதுனால எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியல. ஓகேவா, ஸோ அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் இதை வந்து முன்னாடியே கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போது இதில் வந்து நம்ம கான்செப்ட்ஸ்லாம் நிறைய கவர் பண்ணுவோம். ஓகேவா, இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டுமே பண்ணுவோம், கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணுவோம், ஷார்ட் கட்ஸையும் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ தட் உங்களுக்கு மேக்ஸிமம் எது பெனிஃபிஷியல் அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட். உங்களுக்கு எது பெனிஃபிட், அது எது உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னால் கூட நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அதை வந்து இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, ரைட். உங்களோட சைட்லேருந்து எங்களுக்கு என்ன தேவை அப்படின்றனா உங்களோட சப்போர்ட் முக்கியம். ஏன்னா இப்போ வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் நீங்கள் போடலைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ இந்த தடவை அந்த மிஸ்டேக்கை நாங்கள் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸும் கொண்டு வந்திருக்கோம். எல்லா கேள்வியுமே தமிழில் இருக்குது. நீங்கள் கேட்டுட்டு இருந்த மாதிரி எல்லா கேள்வியுமே தமிழில் இருக்குது. ஸோ அதையுமே ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுன்றது தான் எங்களோட ரெக்வஸ்ட். ஓகேவா, நாங்கள் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க, அதில் இருக்க கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணிங்க, அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட ரெக்வஸ்ட்டு. அண்ட் தென் உங்களோட சப்போர்ட் மட்டும் இந்த கண்டினியூஸாக இந்த சீரியஸ்க்கு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த அந்த சப்போர்ட்டை கொடுத்தீங்கனாலே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நாங்கள் பண்ண விஷயத்துக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தென் உங்கள் சப்போர்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு எங்களோட தேங்க்ஸ். அண்ட் தென் அதோட கிராட்டிடியூட் விதமாக தான் நாங்கள் இந்த பிடிஎஃப்பை கொண்டு வந்திருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு சீரீஸை கொண்டு வந்துட்டுருக்கிறோம். ஓகேவா, ரைட். இது அப்படியே கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். தென் நம்ம டாபிக் உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் டைப், கியூப் அண்ட் கியூபாய்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபார்முலாஸ் வந்து நமக்கு பேசிக்கான ஃபார்முலா தான். நான் எங்கே ஃபார்முலா தேவையோ அங்கே நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா தேவைப்படுதோ அதெல்லாம் சொல்கிறேன். அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி மென்சுரேஷனில் எது இருக்குன்னா கியூப் அண்ட் கியூபாய்ட். கியூப்னா என்ன, ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கியூப்னா என்ன, கியூப்ன்றது ஒரு 3D ஷேப். ஓகேவா, கியூப்ன்றது என்னது, ஒரு 3D ஷேப். கியூபாய்டும் 3D ஷேப் தான். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து 3D ஷேப் தான். 3Dனா என்ன, முப்பரிமாணம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, முப்பரிமாணம்னா நம்ம இப்போ இருக்கிறது எல்லாமே முப்பரிமாணத்தில் தான் இருக்கிறோம். ஓகே, உங்கள் முன்னாடி இருக்கிற ஃபோனு, உங்கள் கையில் இருக்கிற நோட் புக்கு, பென்னு எல்லாமே வந்து முப்பரிமாணம் தான். அதாவது அதுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெட்த்து, ஹைட்டு. ஓகேவா, இந்த கியூபாய்டு ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெட்த்து, ஹைட்டு 3மே இருக்கும். கியூபோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லென்த்து, பிரெட்த்து, ஹைட்டு எல்லாமே சமமாக இருக்கும். ஓகேவா, எல்லா சைடும் சமமாக இருக்கிறது தான் கியூபு. கியூபாய்டு வந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். லென்த்து, பிரெட்த்து, ஹைட்டுன்னு 3மே வித்தியாசமாக இருக்கும். சம்டைம்ஸ் 2 சமமாக இருக்கலாம், லென்த்து பிரெட்த்து சமமாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஹைட்டு சமமாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கியூபாய்டு தான். ஓகேவா, என்ன பாயிண்ட் அப்படின்னா 3மே சமமாக இருந்துச்சுன்னா கியூப், மற்ற எந்த கண்டிஷன் வந்தாலும் அது கியூபாய்டு. ஓகேவா, ரைட். இப்போது சர்ஃபேஸ் ஏரியா பற்றி பேசுகிறாங்க. கியூபோடைய சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துப்போம். கியூபோடைய 2 சர்ஃபேஸ் இருக்குது கியூபுக்கு.
அதாவது எல்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ஏன்னு சொல்ல மாட்டாங்க. எல்எஸ்ஏனா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது டாப் அண்ட் பாட்டமை தவிர்த்து மற்ற எத்தனை ஃபேஸ் இருக்கோ அது எல்லாத்தோட ஏரியாவை கவர் பண்ணுறது. டாப் ஒரு ஃபேஸ், மொத்தம் கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குது? கியூபுக்கு மொத்தம் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 6 ஃபேஸஸ் இருக்குது. அந்த 6 ஃபேஸஸில் மேலே டாப்பு, கீழே பாட்டம், அதை விட்டுட்டிங்கன்னா மொத்தம் எத்தனை ஃபேஸ்? 4 ஃபேஸு. ஸோ அப்போது ஒரு ஃபேஸோட ஏரியா எவ்வளோ? ஒரு ஃபேஸும் ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ 4a ஸ்கொயர் தான் எல்எஸ்ஏ. அதே சமயம் டிஎஸ்ஏ எவ்வளோ? கியூபோட டிஎஸ்ஏ அந்த டாப் அண்ட் பாட்டமே இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ டோட்டலாக 6 ஃபேஸு, 6 × a ஸ்கொயர் 6a ஸ்கொயர். ஓகேவா? ரைட். இது கியூபுக்கு. கியூபாய்டுக்கு எல்எஸ்ஏ என்ன வரும்? கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் அண்ட் பாட்டமும் விட்டுறணும். டாப் வந்து எல்பி, பாட்டம் ஒரு எல்பி. ஸோ அப்போ 2 எல்பியை விட்டுறணும். அப்போது பிஹெச் எல்ஹெச் 2 முறை வரும். ஸோ அப்போ 2 × பிஹெச் + எல்ஹெச். ஓகேவா? 2 × எல்ஹெச் + பிஹெச்னு போடலாம். இது சுருக்கமாக போடணுன்னா 2 × ஹெச்சை காமனாக வெளியே எடுத்துகிட்டு எல் + பின்னு கூட போடலாம். ஓகேவா? ரைட். இப்போ இது வந்து கியூபாய்டுக்கு எல்எஸ்ஏ. டிஎஸ்ஏ கியூபாய்டுக்கு என்ன வரும்? டிஎஸ்ஏ கியூபாய்டுக்கு அந்த டாப் அண்ட் பாட்டமே சேர்த்துக்கும். ஸோ அப்போ 2 × எல்பி + பிஹெச் + எல்ஹெச். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ். இதை தாண்டி வேறு எந்த ஃபார்முலா வந்தாலும் நான் உங்களுக்கு அங்கேயே சொல்லுவேன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ கேள்விக்கு போவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி, the length, breadth and height of a cuboid are in the ratio 6:5:4 and its volume is 81,000. ஓகேவா? இது ஆக்சுவலாக வந்து 81,000 கிடையாது, 8,10,000. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. ஓகேவா? 8,10,000 வரும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. 8,10,000 √2 cm3. ஃபைண்ட் இட் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது ஒரு கனச்செவ்வகம்னானது கியூபாய்டு. நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகியவை 6, 5, 4 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் கன அளவு 8,10,000 √2. ஓகேவா? ரூட்னா வர்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? √2 ஆகும். அதன் புறப்பரப்பை காண்க. புறப்பரப்புனா சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? இப்போது சர்ஃபேஸ் ஏரியாவை காண்கன்றாங்க இல்லையா? என்ன ஃபார்முலா சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நம்ம பார்த்தோம்? சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன நம்ம ஃபார்முலா பார்த்தோம்? இங்கே இருக்கு இல்லையா? 2 × எல்பி + பிஹெச் + எல்ஹெச். இப்போ சர்ஃபேஸ் ஏரியான்னு போட்டிருக்கேன். நான் டிஎஸ்ஏ கண்டுபிடிக்குமா இல்லை எல்எஸ்ஏ கண்டுபிடிக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து டிஎஸ்ஏ தான் கண்டுபிடிக்கணும். வெறும் சர்ஃபேஸ் ஏரியான்னு போட்டிருந்து வெறும் சர்ஃபேஸ் ஏரியான்னு போட்டிருந்தாங்கன்னா டிஎஸ்ஏவை மீன் பண்ணுறான்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதில் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து அது வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. வெறும் சர்ஃபேஸ் ஏரியான்னு பிளெயினாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிஎஸ்ஏ. மொத்த பரப்புன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவும் டிஎஸ்ஏ. ஸோ புறப்பரப்பு மொத்த பரப்புன்னு கொடுக்கும்போது டிஎஸ்ஏ, பக்கப்பரப்புன்னு கொடுக்கும்போது எல்எஸ்ஏ வரும். ஓகேவா? ஸோ அப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்றது இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, பக்கப்பரப்புன்றது தமிழில் கொடுத்துருப்பாங்க. எல்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் டிஎஸ்ஏக்கு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுப்பாங்க. அதாவது புறப்பரப்பு, மொத்த பரப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையில கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போது அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ரைட். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா? அந்த ரேஷியோவும் வால்யூம் ஈக்குவலைஸ் பண்ணும். ரேஷியோ என்னது? 6:5:4. அதாவது லென்த் × பிரெத் × ஹைட் இல்லையா? வால்யூமு. ஸோ அப்போ லென்த்தை வந்து நான் 6a வச்சுக்கிறேன், பிரெத்தை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் 5a வச்சுக்கிறேன், ஹைட்டை வந்து நான் என்னென்னு வச்சுக்கிறேன் 4a வச்சுக்கிறேன். ஸோ அப்போ லென்த் × பிரெத் × ஹைட் தானே வால்யூமோட ஃபார்முலா. நமக்கு வால்யூமோட ஃபார்முலா என்னது? கியூபாய்டுக்கு இங்கே எழுதிடுறேன். வால்யூம் = லென்த் × பிரெத் × ஹைட். இதோட வால்யூம், கியூபோட வால்யூம் வந்து லென்த் × லென்த், அதாவது a கியூப் வரும். a × a கியூப். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். லென்த் × பிரெத் × ஹைட் தான் வால்யூமு. வால்யூமோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க? 8,10,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? √2. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம ஏ கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ இதை வச்சு எப்படி ஏ கண்டுபிடிக்கலாம்? 6 5 30, 30 × 4 120. ஸோ அப்போ 120a கியூப் = 810,000 √2. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கும். 0 0 12 வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 3. இது வந்து 27. ஸோ 2 3 zeros. 4 × 2 7 000 கேன்சல் பண்ணலாம். 6 4 24, 3 30, 7 4 28, 5 4 20 0. ஸோ அப்போது ஏ கியூப்ன்றது 6750 √2. ஓகேவா? 6750 √2. இப்போ ஏ கியூப் இதோட மதிப்பு அப்படின்னா நம்ம ஏவோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ √2 கூட ஒரு √2 வந்து எதோட கியூபாக இருந்திருக்கும் அப்படின்னா √2 வந்து ஆல்ரெடி வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 2 √2ன்னு வேணால் பிரிக்கலாம். இது இந்த √2 இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வந்துச்சுன்னா இது 2 √2 நம்ம √2 கியூப்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ இந்த 6750 ஒரு 2 வெளியே எடுத்தீங்க அப்படின்னா
3 2s are 6, 3 2s are 6, 7 5, ஓகே 3375 இன்ட்டு 2√2ன்னு பிரிக்கலாம். அதாவது இந்த 6750வை அதுலேருந்து ஒரு 2 ரிமூவ் பண்ணி நான் அந்த 2√2 கொடுத்துட்டேன் அப்படின்னா 3375 இன்ட்டு 2√2ன்னு வரும். இந்த 3375 எதோட கியூப்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், 15ஓட கியூப். அண்ட் தென் இந்த 2√2 எதோட கியூபு, √2 உடைய கியூப். ஓகேவா, √2 உடைய கியூப். ஸோ அப்போ ஏ கியூப் வந்து 15 கியூப் இன்ட்டு √2 கியூப்னா அப்போ ஏன்றது 15√2. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பெருசு பெருசாக போகாமல் இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் எது கியூப் ரூட்டுன்றது. ஓகே ரைட், இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நான் இதுக்கு அப்புறமா வர ஷார்ட்கட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மள. ஸோ இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னது, சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னது, 2 இன்ட்டு LB + BH + LS என்ன, LBன்றது 6 × 5, ஸோ 6 5s are 30, 30a² ப்ளஸ் அடுத்தது BH 5 × 4, 5 4s are 20, 20a² ப்ளஸ் 6 × 4, 6 4s are 24a². ஓகே, ஸோ இப்போ 2 × 30² ப்ளஸ் 30 ப்ளஸ் 20 ப்ளஸ் 24 மொத்தமாக 50, 74 இருந்திருக்கு. 74 × 2 வந்து 148. ஸோ 148a² மதிப்பு தான் நமக்கு தேவை. இப்போ இந்த a² இடத்துல 15√2 ரெண்டு முறை போடுங்க. ஸோ இப்போ 148 × 15√2 the whole square. ஓகேவா, ரைட். ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15² வந்து 225 வரும். 15² வரும் 225, √2² வந்து 2. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து நான் என்ன வருதுன்னு சொல்லிடுறேன் மல்டிப்ளை பண்ணி. ஓகேவா, 666,000 வரும். இதான் 666,000 வரும். இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, இப்போது நான் வந்து ஷார்ட்கட் எப்படி இங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போது இந்த ஏ வரைக்கும் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அதாவது வால்யூம் வந்து ஈக்குவல் டு 8,10,000 √2ன்னு வச்சு ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிங்க. இதை வச்சே நம்ம ஆன்சர் கொண்டு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல் அப்ளை பண்ணலாம். டிவிசிபிலிட்டி ரூல் தான் இங்கே கீ ஃபேக்டர். நம்பர் சிஸ்டம் பார்க்கலைன்னா நம்பர் சிஸ்டம் பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் நம்ம நிறைய டிவிசிபிலிட்டி ரூல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ டிவிசிபிலிட்டி பை எந்த ரூல் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இப்போ 15ஓட டிவிசிபிலிட்டி ரூல், இப்போ ஏ வந்து 15 இருக்குன்னா சர்ஃபேஸ் ஏரியாவில் கண்டிப்பாக ஏ இருக்கும். கரெக்டாக. இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவில் அந்த ஏன்ற ஃபேக்டர் இருக்கும் பட்சத்தில் 15 உள்ளே இருக்கும். அப்போ 15ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் தான் இங்கே இருக்கணும் இல்லையா. 15ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் எது, 15ஆல் ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா அதுக்கு அந்த நம்பர் கண்டிப்பாக 3 and 5ஆல் டிவிசிபிளாக இருக்கணும் இல்லையா. 3 and 5ஆல் டிவிசிபிளாக இருக்கணும். 5 வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா லாஸ்ட் டிஜிட் பாருங்கள் எல்லாமே 0 0 0 0 இருக்குது. அப்போது நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னா டிவிசிபிள் பை 3 எடுத்துக்கலாம். ஏன்னா 5ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் தான் எல்லாமே. கண்டிப்பாக இப்போ 3ல் செக் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ 3ல் செக் பண்ணும்போது 666 இருக்கு இல்லையா, 3 நம்பர் ஒரே நம்பர் இருந்தால் கண்டிப்பாக அது 3ல் டிவிசிபிள் ஆகும். எஸ். அடுத்தது 67600, 6 இருக்குது 6 இருக்குது, 6 + 6, 6 6ன்றது ஏன் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன்ன்றது நான் சொல்லிடுறேன் இங்கேயே. ஸோ ஒரு 6ன்றது 3 டேபிளில் வருது, அடுத்த 6ன்றது 3 டேபிளில் வருது. 3 டேபிளில் வர எல்லாத்தையும் நான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டே வந்துட்டேன்னா எனக்கு ஃபைனலாக சம்மு கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் மேலேயுமே சரி, 6 6 6 3 6 இருக்கு இல்லையா, அதை அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ இங்கேயும் 6 6 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 7 இருக்குது. 7 வந்து 3 டேபிளில் வருமா, வராது. அப்போ இந்த நம்பர் நாட் டிவிசிபிள் பை 3. அதே மாதிரி கீழே வாங்க, 68600. ஸோ இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. ஸோ அப்போ 8 டிவிசிபிள் ஆகுமா, நோ. இங்கே வாங்க, 6 இருக்குது 6 இருக்குது, 5 டிவிசிபிள் ஆகுமா, நோ. ஸோ அப்போ டிவிசிபிள் பை 3 ரூலை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். எஸ், இது வந்து டிவிசிபிள் பை 3 ரூல் எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் திரும்ப இன்னொரு முறை. வால்யூம் 6 × 5 × 4, 6a 5a 4a = 8,10,000. அந்த நம்பரை வச்சு நம்ம ஏ கண்டுபிடிக்கிறோம். அந்த ஏவோட இது வந்து 15√2ன்றதுனால 15ன்ற ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அந்த நம்பர் 15ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்ற ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 15ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 3ஆலையும் 5ஆலையும் டிவிசிபிள் ஆகும். ஸோ 5 செக் பண்ண முடியாது, அதனால தான் நம்ம 3 எடுத்துக்கிறோம். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்ததாக இன்னொரு கேள்வி எடுப்போம். The areas of 3 adjacent faces of solid cuboid are 108 cm² and 60 cm² and 45 cm². What is the volume of the cuboid? ஒரு திண்ம செவ்வக பட்டகத்தின் 3 அடுத்தடுத்து முகங்களின் பரப்பளவுகள். 3 அடுத்தடுத்து முகங்களின் பரப்பளவுனா அதாவது 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும். ஓகேவா, 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் என்னவா இருக்கும், லென்த் இன்ட்டு பிரெத் ஒரு ஃபேஸு, பிரெத் இன்ட்டு ஹைட் ஒரு ஃபேஸு, லென்த் இன்ட்டு ஹைட் ஒரு ஃபேஸ். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும். ஓகேவா, ஒரு கியூபாய்டை பொறுத்த வரைக்கும். ரைட், இப்போது அதோட ஏரியாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 108. இதோட ஏரியா வந்து 108 எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இதுன்னு எக்ஸாக்டாக கிடையாது. ஸோ அப்போ 108 60 45. ஓகேவா, ரைட்.
ஸோ இதெல்லாம் வந்து அதோட ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த செவ்வக பட்டகத்தின் கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வால்யூம்க்கும் இந்த மாதிரி அட்ஜசன்ட் சைட்ஸோட ஏரியா வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கும் டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. வால்யூம் ஈக்குவல் டு √ P இன்ட்டு Q இன்ட்டு ஆர்னு சொல்லுவாங்க. இந்த P இன்ட்டு QR வந்து என்னன்னா P இது, Q இது, R இது. ஓகேவா? அட்ஜசன்ட் சைட்ஸோடைய ஏரியாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா √2 அதோடைய ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு வால்யூம் தான். ஸோ அப்போ √108 இன்ட்டு 60 இன்ட்டு 45. 108 இன்ட்டு 60 இன்ட்டு 45. ஸோ இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 108 வந்து 9 இன்ட்டு 12 பிரிக்கலாம். 60 வந்து 5 இன்ட்டு 12 பிரிக்கலாம். 45 வந்து 5 இன்ட்டு 9 பிரிக்கலாம். ஸோ அப்போ 2 5 வந்துருச்சு, 2 9 வந்துருச்சு, 2 12 வந்துருச்சு இல்லையா? ரைட். அப்போது 5 இன்ட்டு 9 இன்ட்டு 12 தான் உங்களோட ஆன்சர். 5 இன்ட்டு 12 60, 60 இன்ட்டு 9 வந்து 540. ஸோ அப்போ 540ன்றது தான் உங்களோட விடை. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். இஃப் ஈச் எட்ஜ் ஆஃப் அ கியூப் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 10%, then the percentage increase in its surface area is. ஸோ ஒரு கனச்சதுரத்தின் ஒவ்வொரு விளிம்பும் வந்து 10% அதிகரிக்கப்பட்டால் அதன் மேற்பரப்பில் ஏற்படும் சதவீத அதிகரிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது 10% சொல்கிறாங்க இல்லையா? இந்த பர்சன்டேஜ்ன்றத பின்னத்தை வந்து எப்படி ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜை வந்து எப்படி பின்னமாக மாற்றணும் அப்படின்றது நமக்கு சொல்லியிருந்தோம். சதவீதத்தை பின்னமாக மாற்றணும்னா 1/10 வரும் 10%. இப்போ 10 வந்து நீங்கள் பேஸாக வச்சுட்டு 1 கூட்டினீங்க அப்படின்னா 11 வரும். ஏன்னா இன்க்ரீஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா? கூடுதல் அப்படின்றாங்க, அதிகரிக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போது 10Aன்னு வச்சுங்க. ஒரு கியூபோடைய சைடு வந்து என்னென்னு வச்சுங்க 10A. இப்போ 10A வந்து 10% அதிகமாச்சு அப்படின்னா என்னவா மாறும்னா 11Aன்னு மாறும். கரெக்டாக 11Aன்னு மாறும். இப்போ 10Aன்னு இருக்க கியூபோடைய சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 10Aன்ற கியூபோடைய சர்ஃபேஸ் ஏரியா என்னது? சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து மேற்பரப்புன்னு போட்டிருக்காங்க இல்லையா? சர்ஃபேஸ் ஏரியானா வந்து மொத்த பரப்பு. வெறும் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது மொத்த பரப்பு. மொத்த பரப்புன்றோட ஃபார்முலா என்னது? கியூபோடைய மொத்த பரப்பு 6A². ஸோ அப்போ ஏன்ற இடத்துல வந்து 10A போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10A ஹோல் ஸ்கொயர்னது 10² வந்து 100, ஏவோட ஸ்கொயர் வந்து A². ஓகேவா? அதே மாதிரி 11A இருக்கு இல்லையா? இப்போ அந்த 11A வந்து ஸ்கொயர் பண்ணும் 6 இன்ட்டு 11A². ஸோ அப்போ 6 இன்ட்டு 11² வந்து 121, ஏயோட ஸ்கொயர் வந்து A². ஓகேவா? ரைட். இப்போது எவ்வளோ கூடி இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். 6 இன்ட்டு 100A² இருக்குது, இங்கே 6 இன்ட்டு 121A² இருக்குது. எவ்வளோ கூடி இருக்குது? அதுதான் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கீ ஃபேக்டர். இப்போ 100லேருந்து 121 வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போது 6 இன்ட்டு 21A² கூடி இருக்குது. கரெக்டாக? இங்கே 6 இன்ட்டு 100, இங்கே 6 இன்ட்டு 121. 100 வந்து 121 மாறி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 6 இன்ட்டு 21A². ஸோ அப்போ எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னா இந்த காமனாக இருக்க 6 எல்லாம் விட்டுடலாம். A²லாம் விட்டுடலாம். ஸோ அப்போ 100 வந்து 121 இருக்குன்னா எக்ஸ்ட்ரா 21 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அப்போ இங்கே 100 இருக்குன்றதுனால நான் டேரெக்டாக அந்த 21% சொல்லிடலாம். ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸு? 100% இன்க்ரீஸ். ரைட். ஓகே. அடுத்த கேள்வி. இஃப் 6 cubes ஆஃப் 10 சென்டிமீட்டர் எட்ஜ் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இதில் நிறைய கேள்வி நான் விட்டுட்டு போயிருப்பேன். அப்படின்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் இங்கே சொல்லிக் கொடுக்குற கேள்வியோட அடிப்படையிலே நீங்கள் அதை சால்வ் பண்ணிடலாம். அது வந்து உங்களுக்கு பயிற்சிக்காக விடுற கேள்விகள். அதை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதோட PDF-ஐ டவுன்லோட் பண்ணி மறக்காமல் அதை சால்வ் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ரைட். இங்கே கான்செப்டுவலாக இருக்கிற எல்லா கேள்வியுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மேலும் ஏதாவது கேள்வி வேணும்னா தாராளமாக நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லலாம். நான் அங்கே வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். இஃப் 6 cubes ஆஃப் 10 சென்டிமீட்டர் எட்ஜ் ஆர் ஜாயின் and end to end the surface area of the resulting solid will be. ஓகே. இப்போது 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள 6 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று வரிசையாக இணைக்கப்பட்டால் உருவாகும் திண்மத்தின் மேற்பரப்பு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது 6 கியூப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 6 கியூப் இருக்குது அப்படின்னா இமேஜின் பண்ணிங்க 6 கியூபை ஒட்டி வச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கியூபுக்கும் லாஸ்ட்டு கியூபுக்கும். ஓகேவா? ஸோ 6 கியூப் இருக்குது. இங்கே ஒரு கியூப் 2 3 4 5 6 6 கியூப் இருக்குது அப்படின்னா 1க்கு 2க்கு நடுவில் அந்த சர்ஃபேஸும் 2க்கு 3க்கு நடுவில் சர்ஃபேஸ் 3க்கு 4 4 5 5 6க்கு நடுவில் இருக்க சர்ஃபேஸ் எல்லாம் வந்து நம்ம கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து அதெல்லாம் ஒட்டிடுவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா 6 கியூப்ஸை நம்ம பக்கத்தில் சைட் பை சைடு ஒட்டும் போது எண்ட் டு எண்ட் ஒட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒட்டும் போது நம்ம வந்து அந்த சர்ஃபேஸ் எல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கவும் கூடாது இல்லையா? ஏன்னா அதெல்லாம் வந்து மறைமுகமாக போயிடுது. இந்த ஃபேஸும் அந்த ஃபேஸும் ஒட்டிடுச்சுன்னா அது வந்து சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது. அப்போது 1க்கு லெஃப்டில் இருக்கிற சைடு 6க்கு ரைட்டில் இருக்க சைடு எடுத்துக்கணும். அதே போல்
ஒரு ஆப்ஜெக்ட்லேயும் 1 2 3 4 5 6 இந்த 6 கியூப்லேயுமே சரி 4 சர்ஃபேஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். எந்த 4 சர்ஃபேஸ்ன்னு கேட்டிங்கன்னா டாப், அதாவது நான் ஒரு கியூப் இங்கே வரைகிறேன். இந்த 6 கியூப்ல இந்த 1, இந்த சர்ஃபேஸ் 1, பின்னாடி 2, கீழே 3, ஃப்ரண்ட்டில் 4. ஓகேவா? இந்த 2 சைடை தவிர்த்து இந்த 1 2 3 4 இந்த 4 சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதாவது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லக்கூடிய புறப்பரப்பு. இந்த புறப்பரப்பு வந்து 4 சர்ஃபேஸ்க்கு இருக்கும் இந்த 6 கியூபுக்குமே. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 6 கியூப் இருக்குது, ஒரு கியூபுக்கும் எல்எஸ்ஏ எடுத்துக்கலாம். ஓகேவா? 6 கியூப் இருக்குது, ஒரு கியூபுக்கும் எல்எஸ்ஏ எடுத்துக்கலாம். அது கூட ஃபஸ்ட்டு கியூபுக்கும் 6th கியூபுக்கும் நான் என்ன சொன்னேன், இந்த எண்டு, அதாவது இந்த ரைட் எண்டும் சரி, அதே மாதிரி இந்த கியூபோடைய ரைட் எண்ட் சரி. ஸோ 6th கியூப் இதுன்னு வச்சுக்கங்க. ஸோ 6th கியூபோடைய ரைட் எண்டும் உங்களுக்கு ஓப்பன் தான். அப்படின்றப்போ 2 கியூபோடைய ஃபேஸ் நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அப்போது 2 எண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இதை. ஓகேவா? 2 எண்ட்ஸோட ஏரியா இதுதான் அவங்க கேட்குறாங்க. அதாவது 6 கியூப்ஸோட எல்எஸ்ஏ கேட்குறாங்க. ஒரு கியூபுக்கும் 4 ஃபேஸ் இருக்கும், 4 ஃபேஸுமே எக்ஸ்போஸ்டாக இருக்கும். அதே போல் 2 எண்டு, அதாவது 1க்கும் சரி 6க்கும் சரி 2 எண்டு இங்கே எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ அப்போது எல்எஸ்ஏயோட ஃபார்முலா என்னது, கியூபோட எல்எஸ்ஏ 4a² இல்லையா, முன்னாடி நான் சொன்ன ஃபார்முலா தான். ஸோ அப்போ 6 × 4 × a² ப்ளஸ் 2 எண்டோட ஏரியா என்னது, ஒரு எண்டோட ஏரியா வந்து a², இன்னொரு எண்டோட ஏரியா a². ஸோ அப்போ டோட்டலாக வந்து 2a². ஓகேவா? ஸோ அப்போ 6 4s are 24, 24 + 2 வந்து 26a². ரைட்? ஸோ அப்போ a² மதிப்பு என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஏவோட மதிப்பு வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 10² வந்து 100. ஸோ அப்போ 26 × 100 2600. ஓகேவா? ரைட். கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணணும் ஷேப்ஸை. மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிளைண்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி போவோம். The ratio of length, breadth and height of a cuboid box is in the ratio 5:4:4, while the areas of the 3 adjacent faces of a cuboidal box are 160 cm², 64 cm², and 40 cm² respectively. Find the lateral surface area of the box. ஒரு கனச்செவ்வக பெட்டியின் நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகியவற்றின் விகிதம் 5:4:4 ஆகும்ன்றாங்க. ஸோ கனச்செவ்வக பெட்டின்னா என்ன சொல்கிறாங்க, கியூபாய்ட் பாக்ஸ். கியூபாய்டோடைய ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, லென்த் பிரெத் ஹைட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பெட்டியின் 3 அடுத்தடுத்து பக்கங்களின் பரப்பளவு, இந்த 3 அடுத்தடுத்து பக்கங்களின் பரப்பளவு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன் இப்போ தான். என்ன ஃபார்முலா யோசிச்சு பாருங்கள். வால்யூம் ஃபார்முலாவும் வால்யூம் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தேன், வால்யூம்ன்றது என்னது, ஃபஸ்ட்டு கியூபாய்டுக்கு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் இல்லையா, அந்த வால்யூம் ஃபார்முலாவும் எதுவும் ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன். அடுத்தடுத்த முகங்களின் பரப்பளவுடைய ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் அதோட ரூட்டு சொல்லியிருந்தா PQRன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த PQRனா என்ன, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேஸஸோடைய ஏரியா, அதாவது இந்த 160 64 40 தான் இந்த PQR. ஓகேவா? ஸோ அப்போ LBHும் PQR √PQRும் ஈக்குவல். LBH நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த 5:4:4 இந்த ரேஷியோ வச்சு தான். ஸோ அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா ஆக்சுவலாக 5x 4x இன்னொரு 4x. ஓகேவா? ஈக்குவல் டு √PQR. PQR தான் என்னது 160 160 64 40. ஓகேவா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5² வந்து 25x² வந்துடும். ஏன்னா அந்த ரூட்டை வெளியே எடுக்கிறதுக்காக ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ அப்போ 16² தென் இன்னொரு 16² x². ஸோ அப்போது ரூட் போயிடும். ஸோ 160 × 64 × 40. ஓகே. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிடுவோம். இங்கேயே 16 4 × 16 இல்லையா, இது வந்து 1 டைம். ஸோ இதுவும் 116, இது 10 டைம்ஸ். 25 வந்து 5 2, இங்கே 5, இங்கே 8. ஸோ அப்போ x² வந்து x பவர் 6. பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 2 + 2 + 2 6, 2 × 4 8, 8 × 8 64. ஸோ x பவர் 6 வந்து 64 இருக்கும்போது x என்ன வந்திருக்கும், x வந்து 2. ஏன்னா பவர்ஸ் ஆஃப் 2 படித்து வச்சுங்க. x பவர் 1 வந்து 2, 2 பவர் 1 2, 2 பவர் 2 4, 2 பவர் 3 8, 2 பவர் 4 16, 2 பவர் 5 32, 2 பவர் 6 வந்து என்னது 64 இல்லையா. ஸோ அப்போ x என்னது 2. அப்புறம் LSA கேட்குறாங்க நம்மகிட்ட, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது பக்க பரப்பு கேட்குறாங்க.
எல்எஸ்ஏ ஃபார்முலா என்னது கியூபாய்டுக்கு 2 இன்ட்டு LH ப்ளஸ் பிஹெச்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ LH L இன்ட்டு ஹெச் 5 இன்ட்டு 4 20 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஹெச் 4 இன்ட்டு 4 16 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ 16 ப்ளஸ் 20 வந்து 36 36 இன்ட்டு 2 வந்து 72 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ 72 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பு 2 இன்ட்டு 2 4. ஸோ அப்போ 72 இன்ட்டு 4 வந்து 288. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் whose length, breadth and height are in the ratio 4:3:2 and total surface area is 832. ஸோ அப்போது நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகியவை 4, 3, 2 என்ற விகிதத்திலும் மொத்த மேற்பரப்பில் 832 ஆகவும் உள்ள ஒரு கனச்செவ்வகத்தின் கன அளவை காண்கன்றாங்க. வால்யூம் பற்றி கேட்குறாங்க. ஏவா? ரைட். இப்போது நான் இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, நான் ஷார்ட்கட்டை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பர் மெத்தட் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 832 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டிஎஸ்ஏ ஃபார்முலா என்னது இதுக்கு? டிஎஸ்ஏ ஆஃப் அ கியூபாய்ட் 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச் இல்லையா? ரைட். ஸோ இப்போ இந்த எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச் நம்ம எப்படி எழுதலாம்? இது வந்து எல் பி ஹெச் இல்லையா? ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எல்பி 4 3 12 12 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது பிஹெச் 3 2 6 6 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல்ஹெச் 4 2 8 எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இது வந்து டிஎஸ்ஏ. இப்போது டிஎஸ்ஏவோட ஆக்சுவல் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? 832. ஸோ அதோட ஈக்குவேட் பண்ணும். ஸோ இப்போ 12 + 6 18 18 + 8 வந்து 26 26 இன்ட்டு 2 வெளியில் ஒரு 2 இருக்குது. ஸோ அப்போ அது வந்து 52 எக்ஸ் ஸ்கொயர். ரைட். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். 832 இதுவும் கேன்சல் பண்ணுவோம். 13 4 104 108 13 108 எத்தனை டைம்ஸ் போகும்? 6 டைம்ஸ் போகும் இல்லையா? 60 ப்ளஸ் இல்லை 13 வந்து 6 832 இல்லையா? 13 4 24 208. ரைட். ஸோ 130 வந்து 10 டைம்ஸு. ஸோ 16 டைம்ஸ் போகும். ரைட். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 16. அப்போ எக்ஸின் மதிப்பு 4. ரைட். ஸோ அப்போ எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம வால்யூம் கண்டுபிடிப்போம். வால்யூமோடைய ஃபார்முலா என்னது? எல்பிஹெச் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அதாவது 4 கூட இன்னொரு 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16. ஏன்னா இது வந்து 4x ஆக்சுவல் லென்த்து. ஸோ அப்போது 16 3 இன்ட்டு 4 12 2 இன்ட்டு 4 8. ஸோ அப்போ 16 இன்ட்டு 12 இன்ட்டு 8 இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருதோ அதான் விடை. அதாவது 1536. ஓகே, இது எப்படி தான் பண்ணுமா, இவ்வளோ கஷ்டமாக தான் பண்ணுமா அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நல்லா கவனிங்க. இப்போது இது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப அவசியம். இந்த ட்ரிக்கை வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுங்க. பேசிக் அடிப்படையை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. அதாவது இந்த ரேஷியோ வந்து 4:3:2ன்னு சொல்கிறாங்க இல்லையா? நல்லா கவனிச்சிங்கன்னா 4:3:2. இப்போது வால்யூமில் இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா? எஸ், கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த 4ம் 3ம் 2ம். இங்கே பாருங்கள், எல் வந்து 4, பி வந்து 3, ஹெச் வந்து 2. ஓகேவா? அப்போது வால்யூம்லேயுமே எல்பிஹெச் இருக்குது இல்லையா? அப்போ இது வந்து 4 கூட ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. இங்கே பி கூட 3 கூட ஏதோ நம்பர் வரப்போகுது. ஹெச்சில் 2 கூட ஏதோ நம்பர் வரப்போகுது. அப்போது இங்கே வரப்போகிற வால்யூம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 3 2 இந்த 3 நம்பராலையும் டிவிசிபிளாக இருக்கும். 4 3 2 இந்த 3 நம்பரால் டிவிசிபிளாக இருக்கும். இப்போ 4ம் 2 நம்ம ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப லைக் கஷ்டம். ஏன்னா வந்து எல்லா நம்பருமே இங்கே ஈவன் நம்பர். 2 பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பருமே ஈவன் நம்பர் தான். ஸோ அப்போ 2 நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. அதே சமயம் 4 செக் பண்ணிங்கனாலும் 86 வந்து மேபி டிவிசிபிளாக இல்லாமல் இருக்கும். 56 16 36 இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 4ஆல் டிவிசிபிள் தான். ஸோ அப்போ 4ஓட டிவிசிபிலிட்டி இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் 3 யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டோம். ஏன்னா எஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 3ஓட ரேரிட்டி அந்த மாதிரி. ஸோ அப்போ டிவிசிபிள் பை 3 எதுவோ அதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். டிவிசிபிள் பை 3 என்னன்றதை செக் பண்ணி பாருங்கள். டிவிசிபிள் பை 3 ரூல் என்னது? சம் ஆஃப் டிஜிட்ஸ் எடுக்கணும். ஸோ அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்னது? 8 + 1 9. ஸோ 6. ஸோ ரிமைனிங் 5 இருக்குது. 5 வந்து 3 டேபிளில் வராது. ஓகே, அடுத்தது 1 5 5 6. ஸோ இப்போ 6 போயிடுச்சு. 5 + 1 6 போயிடுச்சு. ரிமைனிங் 5 இருக்குது. அதுவும் 3 டேபிளில் போகாது. அடுத்தது 1 5 1 6. 6 இருக்குது. 1 + 5 6 இருக்குது. ரிமைனிங் 1 இருக்குது. அதுவும் 3 டேபிளில் வரல. ஸோ அப்போ 1 5 3 6 வருதான்னு பார்ப்போம். 6 இருக்குது.
5 + 1 6 இருக்குது. ஸோ 3யும் இருக்குது. ஸோ இப்போ ரிமைனிங்கே வரல இல்லையா? ஸோ அப்போ இந்த நம்பர் கண்டிப்பாக டிவிசிபிள் பை 3. ஸோ இப்போ இது எந்த அடிப்படையில் நம்ம எடுத்துருக்கோன்றது ரொம்ப அவசியம். ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா 3 டேபிளுக்கு எப்படி நம்ம அரைவாக வரும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா பிரெத் வந்து 3. ஸோ அப்போது உங்களுக்கு வால்யூமில் பிரெத் ஒரு ஃபேக்டராக இருக்குன்றதுனால நமக்கு 3 டேபிளில் டிவைட் ஆகும் கண்டுபிடிக்கணும். 3 டேபிளில் டிவைட் ஆகும்னா அது எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது. எல்லா கேள்விக்கும் இந்த அப்ளை பண்ணி பார்த்துடாதீங்க, ஓகேவா? எந்த கேள்விக்கு அப்ளை பண்ணலான்றதை யோசித்து பண்ணுங்கள், ஓகே? ட்ரிக் வந்து இதுதான். ஸோ எந்த கேள்விக்கு அப்ளை பண்ணலான்றதை யோசித்து நீங்கள் பண்ணுங்கள், ரைட்? அடுத்த கேள்விக்கு நம்ம மூவ் ஆகும். ரைட். If the cost of the painting the whole surface area of a cubical structure at the rate of 23 paise per centimeter square is 1006.02, then find the volume of the cubical structure. ஒரு கனசதுர அமைப்பின் முழு மேற்பரப்பிற்கும் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 23 பைசா என்ற விதத்தில் வர்ணம் பூசுவதற்காக செலவு 1006.02 எனில் அந்த கனசதுர அமைப்பின் கன அளவை கண்டறிவோம்ன்றாங்க. ஸோ இப்போது இதோடைய வால்யூம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சிம்பிளாக நமக்கு இதோடைய வால்யூம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ரைட்? ஸோ அப்போ இந்த வால்யூம் கண்டுபிடிக்க முன்னாடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு மொத்தம் ஆகிற காஸ்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஆகிற காஸ்ட் மட்டும் இல்லாமல் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ, அதாவது பர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நம்ம டிஎஸ்ஏ ஆஃப் அ கியூப் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மொத்த கியூபையும் பெயிண்ட் பண்ணுறாங்க, அப்படி ஹோல் சர்ஃபேஸை பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எதை பற்றி பேசுகிறாங்கன்னா டிஎஸ்ஏ பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இப்போ டிஎஸ்ஏ ஆஃப் அ கியூப் ஃபார்முலா என்னது? டிஎஸ்ஏ ஆஃப் அ கியூப் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 6a² இல்லையா? ஸோ அப்போ இவங்க 6a² நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த டோட்டல் காஸ்ட் வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். அதாவது பெயிண்டிங் காஸ்ட் இருக்கு இல்லையா? பெயிண்டிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சிருப்போம், பெயிண்டிங் காஸ்ட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். பெயிண்டிங் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த டிஎஸ்ஏ ஆஃப் அ கியூப் இருக்கு இல்லையா, இந்த 6a², அந்த 6a² எடுத்து எதால் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க? இந்த 23 பைசேலால் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த 6a² வந்து சென்டிமீட்டரால் உருவாக்கியிருப்பாங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஏரியா இன்ட்டு 23 பண்ணியிருக்கோம். ஏன்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 23 பைசான்னும் போது 6a² 6a² இன்ட்டு 23 தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்கிற 1006.02. ஓகே, 02, ஓகேவா? ரைட். இப்போ இதை வச்சா நம்ம a² கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ a² எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 1006.02 டிவைடட் பை 23. அந்த 6ம் இங்கே வந்துடுது, ஓகேவா? கேன்சல் பண்ணுவோம். 16 4 6 6 36 4 46 7 6 42 9 40 6 6 36 42 7. ஓகே, 23ஆலே கேன்சல் பண்ண முடியுமா? ரைட். 7 2 14 7 3 21 161 வருது. ஸோ ரிமைனிங் 56 2 டைம்ஸ் வருமா? 2 டைம்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 46. 10 இருக்குது, 107 வந்து 9 டைம்ஸ் வரும். ஓகே, 7.29. a² வந்து 7.29. ஸோ அப்போ a² 7.29னா ஏன் மதிப்பு எவ்வளோ? 7.29 எதோட ஸ்கொயரு? 27 ஸ்கொயரு. ஸோ அப்போ இது வந்து 2.7. ஏவோட மதிப்பு எவ்வளோ? 2.7. இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கலாம் இதை வச்சு. ஸோ அப்போ வால்யூம் ஃபார்முலா என்னது? a³. அப்படியே அதை க்யூப் பண்ண வேண்டியதான். 2.7 க்யூப் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ 2.7 க்யூப் பண்ணுறீங்க அப்படின்னா 7 இருக்குல்ல யூனிட் டிஜிட், அதை செக் பண்ணி பாருங்கள். 7 × 7 × 7 தான் நீங்கள் பண்ணுவீங்க, கரெக்டாக? 7 × 7 வந்து 7 7 49. 49 × 7 9 × 7 63. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் 3ஆக இருக்கிறதா உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். லக்கிலி நமக்கு ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட் டிஜிட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. பார்த்தீங்களா? 1 6 3 8. ஸோ அப்போ 3 தான் இங்கே ஆப்ஷனுக்கு வர ஒரே பாசிபிலிட்டி. என்னது? 3 தான். ஏன்னா இங்கே 7 7 49 9 × 7 63. ஸோ 3ல் முடியாது தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும், ரைட்? இதை வந்து நம்ம வந்து கேம்பிள் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி கேம்பிள் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது இதுக்கு. இது ஒரு மெத்தட்னு வச்சுக்கோங்க. இன்னொரு மெத்தட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா செகண்ட் மெத்தடில் இப்போ இந்த பெயிண்டிங் காஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த பெயிண்டிங் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 1006.02ன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போது இதை வந்து நம்ம எதால் டிவைட் பண்ண போகிறோம்? 23ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு மொத்த டோட்டல் காஸ்ட் வந்து 1006.02 போது காஸ்டால் நீங்கள் அந்த ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ஆகுதோ அந்த காஸ்டால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அது என்ன நம்பர்னா
இந்த 23ஆல் கேன்சல் பண்ணுங்கள், ஒரு நம்பர் வரும். 4443.74 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த நம்பர். ஸோ இந்த நம்பர் வந்து நம்ம திரும்ப எதால் டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த நம்பர் பாருங்கள், 4 + 3 7, 7 + 7 14, 14 + 4 எவ்வளோ 9. இந்த நம்பர் வந்து ஒரு 9ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர். இதை நான் தனியாக காமிக்கிறேன். இந்த நம்பர் வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர். ஸோ அப்போ 9ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்னா இந்த நம்பர் 9ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்றப்போ இதோட கியூப் இருக்கு இல்லையா, ஏ கியூபு. ஸோ அப்போ இது வந்து ஏ கியூபில் ஒரு ஃபேக்டராக தான் வரப்போகுது, ஏ ஸ்கொயரில் வரப்போகுது அப்படின்னா ஏ கியூப்லேயும் ஒரு ஃபேக்டராக தான் வரும். அப்படின்றப்போ இந்த நம்பர் ஆப்ஷன்ஸில் இருக்க நம்பரும் டிவிசிபிள் பை 9ஆக தான் இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா டிவிசிபிள் பை 9 என்ன ஆப்ஷன்ஸில் இருக்குது பாருங்கள், டிவிசிபிள் பை 9 எந்த ஆப்ஷனில் இருக்குது? டிவிசிபிள் பை 9 ரூல் என்னது? சம் ஆஃப் டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 9 இருக்கணும். அதாவது 9s எல்லாம் விட்டுருங்க, இந்த 9 விட்டுருங்க, இந்த 9 விட்டுருங்க. 1 + 6 + 1, 6 + 2 வந்து மொத்தமாக 8. ஸோ இந்த நம்பர் நாட் டிவிசிபிள் பை 9. அடுத்தது 9s விட்டுருங்க. 6 6 12, 12 + 7 வந்து 19, 19 + 1 வந்து 20. ஸோ இதுவும் வந்து 9 டேபிளில் வரல. அடுத்தது இந்த 19 683, 9 விட்டுருங்க. 6 and 3 கூட விட்டுடலாம். ஸோ 6ம் 3ம் 9. ஸோ 8 + 1ம் 9. ஸோ அப்போ மொத்தமும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றப்போ இது வந்து டிவிசிபிள் பை 9. தென் அடுத்ததாக இருக்க நம்பர் செக் பண்ணி பார்த்துருவோம். 9 விட்டுடலாம். 8 8 16, 16 + 6 வந்து 22, 22 + 1 வந்து 23. ஸோ 23 வந்து 9 டேபிளில் வரல. ஸோ அப்போ ஒரே நம்பர் தான் 9 டேபிளில் டிவிசிபிள் ஆகுது. அதுக்கு வந்து ரீசன் வந்து என்னன்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரீசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது நம்ம வந்து அந்த டோட்டல் காஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா, 1062, 1006.02, அந்த நம்பர் வந்து அந்த நம்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த 6a² கண்டுபிடிக்கிறோம். கரெக்டாக இங்கே நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 6a², இதுதான் அந்த 43.74. இந்த 43.74 வந்து வால்யூமில் ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்றப்போ இந்த நம்பர் 9ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா இங்கே இருக்க நம்பரும் 9ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பரோட ஆன்சர் வந்து 619,683. இங்கே இருக்க நம்பரோட வேல்யூ வந்து 19,683. ரைட். அண்ட் தென் இன்னொரு விதமாகவும் யோசிக்கலாம். இதில் இருக்கிற நம்பர் வந்து இது வந்து கியூப் தானே சொல்கிறாங்க, இது ஸ்ட்ரக்சர் பேர் என்னது, கியூபு. ஸோ அப்போது கண்டிப்பாக வந்து கியூப் அமாங் ஆப்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். கியூப் நம்பர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கியூப் அமாங் ஆப்ஷன்ஸ், எந்த நம்பர் கியூபில் ஆப்ஷன்ஸ்னு செக் பண்ணலாம் இல்லையா. 1லேருந்து 30 வரைக்கும் கியூப்ஸ் படிச்சிருங்க. ஸோ அது படிச்சிங்கன்னா கூட இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 19,683 இருக்கு இல்லையா, இந்த 19,683 எப்படி வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது 19,683 எப்படி ஒரு பர்ஃபெக்ட் கியூப்னா, இந்த 19 தனியாக பிரிங்க, 683 தனியாக பிரிங்க. ஓகேவா? இந்த 19,683 கடைசி 3 தனியாக பிரிச்சிடணும். அதுக்கு அடுத்தது எவ்வளோ இருக்கோ அதை தனியாக பிரிச்சிடணும். 3 3 பிரிக்கணும். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா 3 3 பிரிக்கணும். தென் இந்த 19 வந்து எதோட கியூபுக்கு க்ளோஸர், ஐ மீன் எதோட கியூபை தாண்டி இருக்குது அப்படின்னு யோசிங்க. இப்போ 2 கியூப் வந்து 8ஆ, 3 கியூப் 27. ஸோ அப்போ 2 கியூபை தாண்டி இருக்குது. ஸோ அப்போ இந்த 19 எதை ப்ரெசென்ட் பண்ணுதுன்னா 2. ஓகேவா? அதே மாதிரி 683, இந்த 683 இருக்கு இல்லையா, இந்த 683 வந்து எப்படி நம்ம கியூபாக எந்த கியூப்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 9, இந்த நம்பர்ஸோடைய கியூப் வந்து இந்த நம்பர்ஸில் ஒரு நம்பர் முடியுது அப்படின்னா இதோட கியூப் எதில் முடியும்னு யோசிச்சிங்க. 1 கியூப் வந்து 1ல் முடியும், 2 கியூப் வந்து 8ல் முடியும், 3 கியூப் எதில் முடியும், 3 3 9 9 9 3 27 7ல் முடியும், 4 கியூப் வந்து 4 4 16 6 4, ஸோ திரும்ப 4லேயே முடிஞ்சிடும். 5 கியூபும் 5ல் தான் முடியும், 6 கியூபு 6ல் முடியும், 7 கியூபு 3ல் முடியும், 8 கியூபு 64, 4 8 8 4 32 2ல் முடியும், 9 கியூப் வந்து 9ல் முடியும். ஸோ அப்போ இதில் இருக்கிற கியூப் வந்து எதில் 3 முடியுதுன்னு பாருங்கள், 7. ஸோ அப்போ இந்த டிஜிட்டோடைய மதிப்பு வந்து 7. இந்த 3த்துக்கும் 7, இந்த 2த்துக்கு 2. ஸோ அப்போ இது வந்து 27 கியூப்ன்றது நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த பர்ஃபெக்ட் கியூப்ஸை வந்து நீங்கள் படித்து வச்சிங்க, பர்ஃபெக்ட் கியூப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் இங்கே இருக்கிற அந்த யூனிட் டிஜிட் மல்டிப்ளிகேஷனையும் மறந்துடாதீங்க, இதுவும் சம்டைம்ஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, த லென்த் பிரெட்த் அண்ட் ஹைட் ஆஃப் அ கியூபாய்டு ஆர் இந்த ரேஷியோ 8:5:3. இஃப் இட் டயகனல் லென்த் இஸ் 212 meters, ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு. ஒரு செவ்வக பட்டகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகியவை 8:5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் மூலைவிட்டத்தின் நீளம் ஆக்சுவலாக இது 212 கிடையாது,
21√2. ஓகேவா? 21√2. ஏன்னா வந்து ரூட்டில் இருக்கும் இல்லையா ஃபார்முலா. ஓகே. 21√2 எனில் அந்த செவ்வக பெட்டகத்தின் மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. இப்போது டயக்னல் உடைய ஃபார்முலா என்னன்னு நான் சொல்லலை இல்லையா. கியூபாய்டோட டயக்னல் ஃபார்முலா செவ்வகத்தின் மூலை விட்டத்தின் ஃபார்முலா. ஸோ செவ்வகத்தின் மூலை விட்டத்தின் ஃபார்முலா வந்து √L² ப்ளஸ் B² லென்த் ஸ்கொயர் ப்ளஸ் பிரெட் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு 21√2. 21√2. ஸோ இப்போது நம்ம L² ப்ளஸ் B² ப்ளஸ் H² வேணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு 21 வந்து ஸ்கொயர் வந்து 21 எடுத்துக்கலாம். √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 வந்துடும். ஓகேவா? ரைட். இப்போ L² B² ப்ளஸ் H² தான் நமக்கு இங்கே விகிதம் கொடுத்துருக்காங்க 8, 5, 3ன்னு. ஓகே. L² 8² என்னது 64, தென் 5² 25, 3² 9. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 89, 98 வரும். ஸோ அப்போ 98x² ஈக்குவல் டு 21 × 21 × 2. ஸோ அது 2 × 98 கேன்சல் பண்ணும்போது 49 வரும். 49ல் 2 7 இருக்குது. இதில் ஒரு 7, 3 7, இதில் ஒரு 7. ஸோ அப்போ x² வந்து 3 × 3னா எக்ஸோட மதிப்பு எவ்வளோ 3 இல்லையா. ரைட். இப்போது நம்ம 8:5:3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? லென்த்தோடைய வேல்யூ மதிப்பு என்னது 8 3s are 24, பிரெத்தின் மதிப்பு 5 3s are 15, ஹைட்டின் மதிப்பு 3 3s are 9. ஓகே. இப்போ நமக்கு தேவை டிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்பு. ஸோ மொத்த பரப்புக்கு ஃபார்முலா என்னது 2 × LB ப்ளஸ் BH ப்ளஸ் LH. ஓகே. LB 8 × 5 40, 40 x² ப்ளஸ் BH 5 × 3 15, 15 x² ப்ளஸ் 8 × 3 24 x². ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 55, 65, 75, 79, 79 × 2 வந்து 158. ஸோ இப்போ 158 x². x²ன்றது 3² 9, 9 × 158, 9 8 72, 5 5 9 45 ப்ளஸ் 7 22. ஸோ அப்புறம் 199 ப்ளஸ் 7 14. ஸோ அப்போ 1422 வரும். 1422 m². ஓகேவா? ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டைப் 2 கியூப் அண்டு கியூபாய்ட் வால்யூம். வால்யூம் கன அளவு பார்க்க போகிறோம். கியூபோட வால்யூம் வந்து A3, கியூபாய்டோட வால்யூம் வந்து லென்த் இன்ட்டு பிரெட் இன்ட்டு ஹைட் LBH. ஓகேவா? ரைட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேள்வி, the volume of a cube with edges of 19 meter is. ஸோ 19 மீட்டர் கொண்ட 19 மீட்டர் விளிம்பு அளவாக கொண்ட கனசதுரத்தின் கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் கியூப் என்ன ஃபார்முலா A³ ஃபார்முலா இல்லையா. ஸோ அப்போ நம்ம வந்து 19 × 19 × 19 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 19 × 19 × 19. இப்போ அது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. 999 யூனிட் டிஜிட் எடுத்துங்க. 9981 இல்லையா. அந்த திரும்ப 1 × 9 9. ஸோ அப்போ உங்களோட விடை வந்து 9ல் தான் முடியும். செக் பண்ணி பாருங்கள். 7 8 6 9. ஸோ அப்போ 9ல் முடிகிற ஒரே ஆன்சர்னது 6859. ஓகேவா? ஸோ அப்போ மற்ற 3 ஆன்சரும் கிடையாதுன்றதை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இது வந்து எப்போ ஒர்க் ஆகும்? எல்லா யூனிட் டிஜிட்டும் யூனிக்காக இருக்கும்போது தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? எல்லா யூனிட் டிஜிட்டும் யூனிக்காக இருக்கும்போது தான் ஒர்க் ஆகும். ஓகே. இதை மைண்டில் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். ரைட். அடுத்த கேள்வி, ரூம் இஸ் 1.5 times as long as it is wide. The cost of carpeting the floor at 18 per square meter is 3,888, and the cost of whitewashing the 4 walls at 9 per square meter is 4,320. Find the volume of the room in cubic meters. ஒரு அறையின் நீளமானது அதன் அகலத்தை போல 1.5 மடங்காக உள்ளது. தரையில் கம்பளம் விரிப்பதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு 18 வீதம் 3888 செலவாகிறது. மேலும் 4 சுவர்களுக்கும் வெள்ளை அடிப்பதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு 9 வீதம் 4320 செலவாகிறது. அந்த அறையின் கன அளவை கனமீட்டரில் கண்டறிவோம்ன்றாங்க. ஸோ அப்போது காஸ்ட் ஆஃப் கார்பெட்டிங், அதாவது தரையில் கம்பளம் போடுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து 3888 இல்லையா. ஓகே. இப்போது இதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 388 ஏரியா டோட்டல் காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த காஸ்ட்டை எடுத்து
ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இது வந்து அந்த 3888 வந்து ஸ்கொயர் மீட்டர் கணக்கில் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 18 பர் ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ 18 நம்ம டிவைட் பண்ணோன்னா மொத்தம் எத்தனை ஸ்கொயர் மீட்டர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ 18 டிவைட் பண்ணிடுங்க. 18 டிவைட் பண்ணிங்கன்னா 9 2 19 44. ஸோ திரும்ப 9 கேன்சல் பண்ணலாம். 2 9 18 1 திரும்ப 1 9 6 9 54. ஸோ அப்போ 216 வருது ஏரியா. இந்த ஏரியான்றது ஃப்ளோரோட ஏரியா. ஏன்னா காஸ்ட் ஆஃப் கார்பெட் எங்கே போடுவாங்க? தரையில் தான் போடுவாங்க. தரையோட இது வந்து கியூபாய்டில் வந்து பொறுத்த வரைக்கும் L/B இல்லையா? ஸோ அப்போ L/B தான் உங்களுக்கு 216ன்னு கிடச்சிருக்குது. ரைட்? ஓகே. அடுத்ததான் நம்ம இன்னொரு காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க 4320ன்னு. அந்த காஸ்ட் என்னது? அந்த காஸ்ட் உங்களுக்கு செவுரத்தை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு, வெள்ளையடிக்கிறதுக்கு உங்களுக்கு செலவாகிற பணம். ஸோ எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4320 செலவாகுது. இப்போ இதை வச்சு நம்ம ஏரியா கேல்குலேட் பண்ணலான்னா பண்ணலாம். என்ன ஏரியா கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால் அந்த வாலோடைய டோட்டல் ஏரியா கேல்குலேட் பண்ண முடியும். 4 பக்கமும் உங்களை சுற்றி ஒரு வால் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு ரூமில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த ரூமை சுற்றி பாருங்கள். அதாவது ஃப்ளோரையும் சீலிங்கும் விட்டுருங்க, தரையும் மேலே இருக்கிற இதுவும் விட்டுருங்க. அதை சுற்றி இருக்க 4 சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு, அதோடைய ஏரியா கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ 4320 எதால் டிவைட் பண்ணணுன்னா இதுக்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னு பாருங்கள். 9 ரூபா பர் ஸ்கொயர் மீட்டர். ஸோ அப்போ 9ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டோட்டல் ஏரியா கிடச்சிரும். ஸோ 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4936 72 80. ஸோ அப்போ 480 வரும். ஸோ அப்போ மொத்த ஏரியா எவ்வளோ? 480. இந்த ஏரியாவோட ஃபார்முலா என்னது? 2 பக்கம் ஃப்ரண்ட்டு பேக் இருக்கிற வால் சேமாக இருக்கும், லெஃப்ட் ரைட் இருக்கிற வால் சேமாக இருக்கும். ஸோ அப்போது 2 into LH plus BH 2 into LH plus BH. ஓகேவா? இது வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானது பக்கப்பரப்பு. ஓகேவா? ரைட். இப்போது இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. ரூம் இஸ் 1/2 டைம்ஸ் ஆஃப் as long as it's wide. அதாவது லென்த் வந்து எப்படி இருக்குன்றாங்க? 1.5 மடங்கு இருக்குன்றாங்க விட்த்தை விட. பிரிட்த்னா இங்கே பிரெத்தை தான் மீன் பண்ணுறாங்க. இது வந்து 1.5 மடங்கு இருக்குன்றாங்க. 1.5 into பிரெத் இருக்குன்றாங்க. இந்த 1.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:2ன்னு. லென்த்து 3ஆக இருந்துச்சுன்னா பிரெத் வந்து 2ஆக இருக்கும். அப்படி தான் இவங்க சொல்கிறாங்க ரேஷியோ படி. ஓகேவா? இது வந்து ரேஷியோவாக மாற்றினீங்கன்னா லென்த்து 3 பிரெத்து 2 பார்ட்ஸ். ஓகேவா? அப்போ எல்பி எடுத்துங்க. எல்பின்றது லென்த் இன்ட்டு பிரெத் தானே. அப்போ 3 into 2 6x ஸ்கொயர். ஓகேவா? 3க்கு ஒரு எக்ஸு, 2க்கு ஒரு எக்ஸு, அதனால தான் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ 6x ஸ்கொயர்னது 216. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னது 36. 216 டிவைடட் பை 6. ஸோ அப்போ எக்ஸுன்னது 6. ஸோ அப்போ எக்ஸோட 6ன்னா எக்ஸோட மதிப்பு 6 அப்படின்னா லென்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சே நம்ம லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம். என்னது லென்த்து வந்து 3 மடங்கு. ஸோ அப்போ 3 into 6 18. பிரெட் எவ்வளோ? 2 மடங்கு. ஸோ அப்போ 2 into 6 12. ஸோ அப்போ லென்த்து பிரெத்து கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். லென்த் இன்ட்டு ஹைட்டு ப்ளஸ் பிரெட் இன்ட்டு ஹைட்டு போட்டிக்கிட்டு நம்ம ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போது 2 into L மதிப்பு வந்து 18. ஸோ 18H ப்ளஸ் பியின் மதிப்பு 12H. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 30 வரும். 30 into 2 60. ஸோ அப்போ இது வந்து 60H ஈக்குவல் டு 480. ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 8 வரும். ஸோ அப்போ ஹைட்டு எவ்வளோ? இதுலேருந்து ஹைட் நம்ம கண்டுபிடிச்சது 8. ஓகேவா? ரைட். இப்போ வால்யூம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரூமோடைய கன அளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வால்யூம் ஃபார்முலா என்னது? L into B into H. L into B into H. ரைட். இப்போது லென்த் எவ்வளோ? 18. பிரெட் எவ்வளோ? 12. ஹைட்டு 8. ஸோ அப்போ இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 2 16 6 8 48. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8 into 2 16 வருதா? 6 into 8 48 வருது. ஸோ அப்போ உங்களுக்கு 8ல் தான் முடிகிற ஒரே ஆன்சர் என்னது? 8ல் முடிகிற ஒரே யூனிக் ஆன்சர் வந்து பி தான். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது 2, அடுத்தது 4 6 இருக்குது. ஸோ அப்போ இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு 8ல் முடியல. இதுவுமே முடியல. 8ல் முடிகிற ஒரே ஆன்சர் 1728 தான். ஓகேவா? ரைட். ஓகே. அடுத்த கேள்வி. The length, breadth and height of a cuboid are in the ratio 2/3, 1/4, 5/6. If the length, breadth and height of a cuboid are increased by 25%, 33, 1/3% and 40% respectively, then the volume of the new cuboid is how many times the volume of the original cuboid? ஓகே. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகியவை 2/3, 1/4, 5/6 என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகியவை முறையே 25%, 33, 1/3% மற்றும்
40% அதிகரிக்கப்பட்டால் உருவாகும் புதிய கனசெவ்வகத்தின் கன அளவு அசல் கனசெவ்வகத்தின் கன அளவை போல எத்தனை மடங்காக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது லென்த்து பிரெட்த்து ஹைட்டு தான் இங்கே 3 தான். லென்த்து பிரெட்த்து ஹைட்டு. இப்போது ஃபஸ்ட்டு லென்த்து பிரெட்த் ஹைட் என்னவா இருக்குது? இவங்க கொடுத்துருக்க விகிதம் படி 2/3, 1/4, 5/6. ஓகேவா? இதுதான் வந்து கனசெவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரம் அவங்களுடைய விகிதம். ஓகே, இந்த விகிதத்தை நம்ம இப்படியே வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன் இப்படி ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்னா, இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது இல்லையா? இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போது நம்ம இது வந்து என்னவா மாற்றணும்? இது வந்து ஒரு ஹோல் நம்பராக மாற்றணும். ஹோல் நம்பராக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அப்போது அதுக்கு வந்து 3 டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா? 3, 4, 6 இதோட எல்சிஎம் எடுக்கணும். 3, 4 and 6ஓட எல்சிஎம். 3, 4, 6ஓட எல்சிஎம்னது 12. ஸோ அப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கங்க இந்த மூணுத்தையுமே. ஸோ அந்த 12ஆல் இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3யும் 12ம் கேன்சல் பண்ணிங்கன்னா 4, 4யும் 12ம் கேன்சல் பண்ணால் 3, 6யும் 12ம் கேன்சல் பண்ணினா 2. ஸோ அப்போ 2 4s are 8. அப்போ லென்த் வந்து 8, பிரெட் வந்து 3, ஹைட் வந்து 5 2s are 10. ஸோ அப்போது இப்போ நம்ம நியூ ரேஷியோ என்னது 8 3 10. இதுதான் அவங்க 2/3, 1/4, 5/6ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது வால்யூம் ஓல்டு அப்படின்னு கேட்கும்போது ஓல்டு வால்யூமுக்கு நியூ வால்யூமுக்கு தானே இவங்க வந்து விகிதம், அதாவது அது கேட்குறாங்க எத்தனை டைம்ஸ் ஓல்டு ஒரிஜினல் கியூபாய்டோட வால்யூம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஓல்டு வால்யூம் கால்குலேட் பண்ணி வச்சுப்போம். 8 × 3 24, 24 × 10 240. ஸோ இது வந்து ஓல்டு வால்யூம் உங்களுக்கு. ஓகே, இப்போ நியூ வால்யூம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லென்த் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 8ல் வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 8ல் வந்து 25%. 25%னா 1/4 இல்லையா? ஸோ அப்போ 8/4னது 2. ஸோ அப்போ 2 பங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8 + 2 10. நல்லா கவனிங்க, 25%ன்றது 1/4. 8ல் 1/4னது 2. ஸோ அப்போ 2 இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. 8ல் 2 இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா 10. அதுக்கு அடுத்தது 3. 3ன்றது பிரெட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 33 1/3. 33 1/3ன்னு 1/3 இல்லையா? ஸோ அப்போ 3ல் 1/3 எவ்வளோ 1. ஸோ அந்த 1 பார்ட் இன்க்ரீஸ் பண்ணுறங்க. அதுதான் வந்து 33 1/3%. ஸோ அப்போது 1 பார்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 வந்து என்ன மாறிடும்? 4ஆக மாறிடும் இல்லையா? ரைட். அடுத்தது 10. 10ல் வந்து 40% இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஹைட்டில் 40%. ஸோ அப்போ 40%னா 10ல் 10% வந்து 1, 40% வந்து 4. ஸோ அப்போ 4 இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாறிடுது? 14. ஸோ அப்போ 10:4:14 தான் வந்து நியூ ரேஷியோ. ஸோ அந்த நியூ ரேஷியோவுக்கு நியூ வால்யூம் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ 14 × 4 வந்து 56, 56 × 10 வந்து 560. ஸோ இதுதான் நியூ வால்யூம். இப்போது நியூ வால்யூமுக்கு ஓல்டு வால்யூமுக்கு என்ன விகிதம்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நியூ வால்யூம் ஈக்குவல் டு ஹவு மெனி டைம்ஸ் ஆஃப் ஓல்டு வால்யூம்? 240. நியூ வால்யூம் எவ்வளோ? 560 ஈக்குவல் டு ஹவு மெனி டைம்ஸ் ஆஃப் 240ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 0 0 கட் பண்ணிக்கலாம். இப்போ கொஷின் மார்க் ஈக்குவல் டு 56/24. இது வந்து 3 8, இது வந்து 7 8. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வருது? 7/3 டைம்ஸ். அதாவது ஓல்டு வால்யூம் வந்து நியூ வால்யூமோட 7/3 டைம்ஸ். ஓகேன்றாங்க. ஒரு நியூ வால்யூம் இஸ் 7/3 டைம்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது இன்னொரு வாட்டி நான் கேள்வி சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் சிம்பிளராக ஒரு கேள்வி. The length, breadth and height of a cuboid are in the ratio 1:2:3. If the length, breadth, height are increased by 100%, 50% and 80% respectively, find the percentage increase in the volume of the cuboid. அதாவது ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகியவை 1:3, 2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. ஸோ அப்போ லென்த்து, பிரெட்த்து, ஹைட்டு விகிதம் என்னது? 1 2 3. நீளம், அகலம், உயரம் முறையே 100% மற்றும் 50% மற்றும் 80% அதிகரிக்கப்பட்டால், ஸோ அப்போ இண்டிவிஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் அதே மாதிரி. ஸோ அப்போ 100% லென்த்து, அதே மாதிரி 50% பிரெட்த்து, 80% ஹைட். ஓகேவா? ரைட். ஸோ அப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? இப்போ வந்து இந்த 1 2 3 இருக்கு இல்லையா? மூணுத்தையுமே இண்டிவிஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 1 வந்து 100%. ஸோ 1ஓட 100% 1 தான். ஸோ 1 + 1 2. 50% ஆஃப் 2. 50%னா பாதி. 2ல் பாதி வந்து 1. ஸோ 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 + 1 3. 80%. 80% 3ல் இன்க்ரீஸ் பண்ணும். சரி, 10% எவ்வளோ? 0.3. அந்த 10% 0.3 × 8 பண்ணிங்கன்னா வந்து 2.4 வரும் இல்லையா? 0.3 × 8 வந்து 2.4. ஸோ அப்போ இந்த 2.4 இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து 5.4 ஆகிடும். ஓகேவா? தென் ஓல்டு வால்யூம் V ஓல்டு எவ்வளோ? 1 × 2 × 3 LBH தானே.
2 into 3 வந்து 6. அதே மாதிரி நியூ வால்யூம் நியூ. ஸோ 2 3 6 6 5 30 30 6 4 24. ஸோ அப்போ 32.4 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இன்க்ரீஸ் கேல்குலேட் பண்ணும்போது ஓல்டுலேருந்து தான் நீங்கள் நியூ கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். 6லேருந்து 32 வந்திருக்குன்னா உங்களுக்கு 26.4 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? 26.4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்கேருந்து? 6லேருந்து. ஸோ அப்போ 26.4 டிவைடட் பை 6 இன்ட்டு 100%. இதுதான் உங்களோட விடை. ஸோ அப்போது 4 6 are 24, ரிமைனிங் 2.4 இருக்குது. திரும்ப வந்து ஒரு 4 6 are 24. ஸோ அப்போ 4.4 into 100 வந்து 440%. ஸோ அப்போ 440% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓல்டு வால்யூம்லேருந்து நியூ வால்யூமுக்கு. ஓகேவா? ரைட். இதில் பயிற்சிக்கான கேள்விகள் நிறைய இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ முடிஞ்சவங்க உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு வரும். ஸோ அந்த பிடிஎஃப் எடுத்து அதில் இருக்க கேள்விகள்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் தென் இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் திரும்ப வந்து உங்களை இது பண்ணல, வற்புறுத்தலை. அண்ட் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றது சொல்லுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு என்ன மாதிரியான வேணும் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் கொண்டு வருவோம். அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் வாட்சிங். என்டையர் சீரீஸையும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் இது உங்களுக்கு பழகாது. ஸோ தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வரப்போகிற குரூப் டிஏ நீங்கள் கிராக் பண்ணுவீங்க. அதுக்கு நான் அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன். அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you until the next one. Keep learning.